சொன்னா தெரியும். சொல்லாத வித்தை சொட்டுப்பட வராது. கற்றவருக்கு தெரியும். பொறுமையா. கற்றவருக்கு தெரியும் கல்வியுடைய இறமை. பெற்றவருக்கு தெரியும் தான் பிள்ளையோடைய பெருமை. அப்படி இருந்த போதிலும் அமராவதி என்னும் பொன்னுலகத்தில் சபை கூடினால் தேவர் சபை, பூலோகத்தில் ஒரு சபை கூடினால் நமக்கு ஒரு ராஜ புண்ணிய சபை. ராஜ புண்ணிய சபை. புண்ணிய சபையிலே 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம். அது முடியாது. என்னத்துக்கு? ஒண்ணுதான் ஆயிருக்குது. என்ன சாஸ்திரத்துல? எங்க குடும்பத்துல 18 பேருங்க. சரி. எங்க பெரியப்பனோட சேர்த்து, எங்க பெரியப்பன் சித்தப்பனோட சேர்த்து. சரி. ஏன்னா ஒரு செட்டுன்னு இருந்தா 16 பேரு. சரி. அந்த 16 பேத்துல எங்க அப்பா சரி இந்த நேரத்துல நினைக்கிறேன். ஏன்னா அவரெல்லாம் இன்னைக்கு என் தொழில் இன்னைக்கு இல்ல. இல்ல. ஆமா. யாரு? எங்க ரங்கநாதப்பா. ஆமா. அதனால அவருக்கு ஒரு சாதனம் பண்ணியாச்சு. சரி. இன்னும் 5 சாத்திரம். யாருக்கு? உனக்கு 1, மத்தாளக்காரருக்கு 1, சரி, குழலுக்காருக்கு 1, சரி, பொட்டிக்காரனுக்கு 1. ஆக மொத்தம் ஆச்சு. ஓ 1 2 3 4 5 6 ஆச்சு. 5 ஆச்சு. 5 ஆச்சு. 5 ஆச்சு. கடைசி சாத்திரம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நம்ம தாரமான சிலிண்டருக்கு. போய் பாதி ஆக்குறடா டேய். யானு கேளு. ஏன்டா? அப்புறம் ஏன் கிடைச்சா வரும் தெரியுமா? 40,000 ரூபாய் பணம் கொடுத்துக்கிற. அப்படி நீ வாங்கி தந்துருக்குற. ஏன்னா எதா இருந்தாலும் கொச்சமா இருந்தாலும் தொச்சமா விடக்கூடாது. சரி. அது போல 40,000 வாங்கி குறையாக்குது இல்ல, இன்னும் 10,000 வாங்கிக்கலாம். என்னைக்குதான் கட்டுவீங்க? என்னைக்குதான் கட்டுவீங்க? 6 கட்டுறது. 50,000 ரூபாய் ஒருத்தன் நம்பி கொடுத்து யாரு? ஆயால சப்ப பேந்து வீட்டுல படுத்துட்டு இருக்கிறா. எப்ப அதையும் போட்டுங்களா படுக்க வச்சு? ஏண்டா நீங்கெல்லாம் கூட்டு வர சாமி போனால் போகட்டும். அமராவதி என்னும் பொன்னுலகத்தில் சபை கூடினால் தேவர் சபை, பூலோகத்தில் சபை கூடினால் நமக்கு ஒரு ராஜ புண்ணிய சபை. புண்ணிய சபையிலே 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலை. நிறுத்து கூத்த. ஏண்டா? நிறுத்து. ஏண்டா? 4 வேதம். ஆமா. 4 வேதம். ஆமா. 6 சாஸ்திரம். ஆமா. இன்னொன்னு சொன்னி என்னது? 96 தத்துவம். 64 கலை ஞானம். காலையில பேப்பர்ல வரும். என்னன்னு? ஏறி வேலைக்கு போனா 64 கலைவை காணணும். இல்லையா? கலையில் சிறந்தது 64. கலையில் சிறந்த ஞானங்கள் 64. 96 தத்துவம். 96 நைட்டு கத்துவோம். அப்புறம் மீதி நைட்டு தூங்குவோம். இல்லையா? தத்துவங்களில் 96, தத்துவங்கள் 96. 108 பிராணத்தை கட்டுனத. 108 ரோட்ல போது நீங்க என்ன புட்டுக்கு வந்த? இல்லையா? கலை இல்லையா? 108 பிராணத்தை கட்டுனத. சரி. என்ன தெரியுமா? ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், நாவல் கதைகள், கந்த புராணம், விஷ்ணு புராணம், இன்னும் விநாயகர் பருவதம், இன்னும் முருக கடவுள் பருவனம், இப்படி அந்த கிரீட பருவனம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் படித்து கட்டுனத கலாமேதையில் சிங்கார மேடையில் வந்திருப்பாங்க. நான் தான் கட்டேன் என்று அகில உலகில் சொல்லி வாழ்ந்தவர் ஒருவருமே இல்லைன்னு. ஆமா. அகில உலகில ஒருவருமே இல்ல. கலைவாணியை கற்றுக்கொண்டிருக்கிறார் சொல்லக்கூடியவங்க இன்னமும் கற்றுக்கொண்டிருக்காங்க. இதை விட மேலும் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும். கலைவாணியை இன்னும் கலையை கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எம்மாத்திரம். அப்படி ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரு தாய்மார்கள் சீச்சபையில் அமர்ந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த நகரத்தினுடைய பெயர் என்ன? ஓ, இந்த ஊரோட பேரு கேக்குற? ஆமா ஆமா. இந்த ஊரோட பேரு ஜலபுல கோட்டை. தலப்புல என்ன வேறடா? தலப்புல கொட்டனா வேற. இந்த நகரத்தின் ஊரினுடைய பெயர் என்ன? நீ நகரம் பாளையம். உன்னை கேட்கறத விட நான் ஹலோ கேக்குதா? இந்த அம்மாவாகப்பட்டவங்க ரேணுகா தேவியாக இருந்தவங்க. ஆமா. இதற்கு பெயர் என்ன? மாரியம்மன், பெரிய மாரியம்மன். டேய், முதல் திரேதா யுகத்துல இவங்க வந்து ரேணுகா தேவியா இருந்தவங்க. பெயரு இப்ப முதல் யுகத்தில் இருந்து இப்ப 3வது யுகத்தை விட்டு 4வது யுகத்துல கலியுகத்துல திரையதா துபாபுரி கலியுகம். தெரியுதா துபாபுரி கலியுது. கிரேதா துபாபுரி தெரியுதா? வசனம் சொல்லுங்க. கிரேதா கிரீதா தி கிலீதா தி 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 திரேதா தெரியுதா? அதாங்க தெரியுதா? துபாபுரி
தொப்பாப்பட்டி துபாபுரி கலியுகம் துபாபரி கலியுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்தில அவர் என்ன ஆனாங்க ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது யமதக்கினி மகாமுனிவரை திருமணத்தை செய்து அவருடைய சாபத்தின் தேர்வையாக அவருக்கு பணிவிடை வேலை ஒழுக்கமாக செய்யாத காரணத்தினால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய பரசுராமரை விட்டு அவரை தலையை துண்டிக்க வைத்தார். யாரு? ஜமதக்கினி மகாமுனிவர். அதை தலையை துண்டித்து வைத்து சாமி கோவப்படாத, உனக்கு ஏற்கனவே தேயிலை போட்டுக்குது. அப்படி ஜமதக்கினி மகாமுனிவராகப்பட்டவர் சாபத்தினால் பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர் தன் கையிலே இருக்கக்கூடிய கோடாலி ஆயுதத்தால் வெட்டி முகத்தை மாற்றி அமைச்சிட்டாரு. முகம் எது என்று தெரியாமல் முகத்தை மாத்தி வைத்ததனால் நல்லா தெரிஞ்சுக்காங்க மாறி எப்படி பிறந்தான்னு. ஆமா, முகத்தை மாற்றி வைத்ததனால் முதல் பெயர் மாரியம்மன், முகமாரியம்மன் என்று பெயர். ஆமா, இப்படி வைத்து இங்கே கலியுகத்துல இருக்கக்கூடிய நம்மளை போல இருக்கக்கூடிய கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் பொங்கல் வைத்து பூச்சாட்டி அனைவர்களும் அந்த அம்மனுக்காக சிறிய விழாவை பெரிய விழாவாக கொண்டாடி பெரு விழாவாக கொண்டாடி மகிழ வைக்கிறாங்க. இன்னும் இருந்த போதிலும் இன்றைய தினத்துல ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து நம்மளுடைய தலைமகள் நாடக சபா தலைமையில இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா சாமி? நானும் பாத்துட்டேங்க. என்னடா? நானும் எங்க அம்மா காரிட்டு ஏகப்பட்ட சண்டை. என்ன சண்டை? டிவி ஆன் பண்ணிக்கிறான். இப்ப என்ன நாடகம் போடுவாங்க? 7 மணிக்கு ஒரு நாடகம், 8 மணிக்கு ஒரு நாடகம். நீங்க 12 மணிக்கு ஒரு நாடகம். அது என்ன நாடகம்? அந்த நாடகம் கேட்கல. இன்று வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடகம் என்ன? குருபுரியவர்களால் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் அத்தியாயம் ஆரண்ய பருவம். ஆரண்ய பருவத்தில் அர்ஜுனன் தபாநிலை சர்க்கம் இல்லாவிட்டால் அர்ஜுனன் பாசி பதார்த்தங்களை பெறுதல். இப்படி என்கின்ற நாடகத்துல அனைவர்களும் இரவென்றும் பாராமல் பணி என்றும் பாராமல் ஆனா காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. மாதவா, கலையை கண்டு ரசித்தால் மட்டுமே கலைக்கு பெருமை. அப்படி இருந்தாலும் இரவென்றும் பாராமல் பணி என்றும் பாராமல் அனைவரும் அமர்ந்திருக்காங்க. அவருடைய குடும்பம் எப்படி தெரியுமா? அருகுபோல் வேரோண்டி மூங்கி போல் தலை தரித்து ஆணு போன பக்கம் அரசுபட்டு பெண்ணு போன பக்கம் பெற்று பெருகி குட்டி பெருகணும், குடம்பால் கிடக்கணும். அனைவர்களும் இந்த அம்மன் சன்னதி வருஷத்துக்கு வருடம் எப்படி ஓங்கி பெரியதாக பொங்கல் வைத்து பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்களோ அப்படி அனைவர்களுமே சுகமாக இருக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமோ பருவம் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் தபசு என்கின்ற நாடகத்தில் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. ஆனா இருந்தாலும் நாடகம் பார்க்க எல்லாருமே வந்துட்டோம், ஆடுறோம், ஆடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. அர்ஜுன மரமேற வரைக்கும் அந்த கருட பகவான கண்ணுல பார்த்துட்டு, ஏன்னா கெட்ட கதையால முட்டை முடியலும் கேட்கணுமா? பார்க்கணும். எங்களிடம் ஏதோ ஒரு பிழை இருந்து விட்டாலும் இருக்கலாம், இருந்தும் தவந்து விடலாம். அது போல எங்களை மன்னித்து ஏதோ ஒரு தவறு இருந்தாலும் மன்னித்து இந்த நாடகத்தை முற்றிலும் கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு பொது வசனங்க, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இந்த மாதிரி அர்ஜுன மரமேறினதுக்கு அப்புறம் கரட பகவான் வந்ததுக்கு அப்புறம் மரத்துக்கடியில் நின்று இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் தலையோட தண்ணி ஊத்திட்டு வந்து கரட பகவான் நினைச்சு அந்த அர்ஜுன மனமாறு நினைத்து சிவபெருமன் மனமாறு நினைத்து தலையோட தண்ணி ஊத்திட்டு வந்து மடியேந்தி நின்றால் யாரும் இடிக்க கூடாது, தள்ளக்கூடாது. அந்த குழந்தை இல்லாத பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்க யாரும் இடிக்க கூடாது, தள்ளக்கூடாது. ஒரே இடத்துல நின்று மடியேந்து, தப்பா நினைக்கணும், என்னடா கோமாளி இப்படி சொல்றானே, பிச்சை ஏந்துவது போல் மடியேந்தி நின்றால் குழந்தை வரமாகட்டும், கல்யாண பாக்கியமாகட்டும், ஒரு வீடு வாசல் ஆகட்டும், மனமால் நினைத்தத கடவுள் நிறைவேற்றி வைப்பாரு. ஐதீகம். அது போல எல்லாம் பக்தியா இருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. செத்து கூட போயிடுவாங்க. அப்படி இருந்த போதிலும் இன்று நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன சொல்லும் ஒரு சபை கொடுத்து ஆமதிக்கணும்.
என்னடா பண்றது? அடிக்கடி மூலம் என்று ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாராம். உனக்கு மூலம் வந்தா? ஏய் அம்மா ஏண்டாடா? அம்மா ஏய் அம்மா ஏய் வாடாங்க அந்த அம்மா அந்த பக்கம் ஒண்ணுக்கு போறாங்க வர. ஏய், அம்மா ஒண்ணுக்குள்ள பெருக்க முடிய போகுது. நான் சொன்ன வார்த்தை எங்களுடைய சிவிலிலே நுழைந்ததா என்ன? சாமி இப்பொழுது ஏய் பேசுறா. சுவாரோ பேசிட்டு கோவிந்தம்மா தான் இருப்பாங்க. எங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க உங்க பார்த்தா போதும். அவங்க தான் முக்கியமான ஆளுங்கள. உங்க பேர் என்னங்க? அதிகாரி. ஏய் வருங்காலத்துல உங்க நல்லா எந்திரிக்கட்டும். அதிகாரி மூலம் என்று வியாபாரம் துணி செய்ய அப்படின்னு சொன்னனே, நான் யார் என்று உனக்கு தெரிந்ததா என்ன? சாமி நீ வந்து அடிக்கடி மூலம் சொன்ன. சரி அதனால எனக்கு தெளிவே தெரியல. தெளிவா மக்களுக்கு கேக்குற மாதிரி. ஏப்பா தெரியல? பின்னாடி மத்தாள சத்தம், சரி இந்தான மக்களுடைய சத்தம், சரி இடையில் நம்ம சத்தம். இப்பொழுது சொன்னால் எனக்கும் தெரியும். அதிகாரி மூலம் என்று வியாபாரம் துதி செய்ய கரிகடகர் லட்சகன் சொன்னனே, தாங்களுக்கு பின்னாடி மத்தாள சத்தம், முன்னால மக்கள் சத்தம், அது தெரியலங்கிற. இடையில நம்ம சத்தம். சரி இப்ப சொன்னா எனக்கும் தெரியும், நாடகம் பார்க்கும் மக்களுக்கும் புரியும். அப்படியா? பாத்தவா இன்னொரு தரம் பாடுறேன். பாடு. அந்த பாட்டை வேற அர்த்தத்துல பாடுறேன், இதையாவது தெரிஞ்சுக்க. இந்த சீதவ குலத்தில் யாதவர் வாட்டிடு சின்ன கண்ணனானே, சாமி சீதவகுலத்தில் யாதவர் போட்டிட ஸ்ரீமந்த கண்ணன் நானே. சீதவர் குலத்தில் யாதவர் போற்றிட ஆமா ஸ்ரீமந்த கண்ணன். சாமி கடவுளா? ஆமா கடவுளா? ஆமா சாமி தப்பு தவறு எதை பேசியிருந்தா நீங்க முன்னச்சிட்டு போயிருங்க. அப்படியா? அப்படியே போறியா? சாமி இருந்தாலும் எனக்கு நீண்ட நாளா ஒரு 3 சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆமா சாமி, பகவான் ரொம்ப நாளா சந்தேகம் என்பது குழலுக்காரத்தையும் நீ கேட்டு பாத்துக்க. சரி, குழலுக்காரமா சந்தேகம் தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு. சொல்ல மாட்டாரு அவரு. மத்தாளக்காரத்தையும் கேட்டேன், சொல்ல மாட்டாரு. கேட்க மாட்டேங்கிறாரு. சொல்லல. சாமி எத்தனை டைம் வாக்காரி பிடிச்சு சரி கேட்டேன். சரி, அப்பயுமே சந்தேகம் எனக்கு அந்த சாமி சொல்ல மாட்டேங்குது. நாலுல 3 சந்தேகம் கேட்கறேன். என்ன சந்தேகம்? சந்தேகமே பெரிய நோவு. சொல்லு. நான் கேட்கறேன், சொல்றியா? சொல்லு. இந்த வர ஒண்ணு கிட்ட அந்த நேரத்துல கொண்டாடா சீக்கிரம். ஏய் அடிச்சு விடாதடா. இல்ல சாமி, இது என்னது? இது கல்லு. நான் மட்டும் தெளிவுனா சொன்னேன். சரி, இது கல்லு. ஆமா. இந்த கல்ல சாமி சந்தேகம் தீர்த்து வைக்கணும். சரி சரி, சந்தேகம் தீர்ப்பது நான் தான். நீ சத்தியமா சொல்றேன், இந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சிட்டுனா உனக்கு கல்பூரம் பத்த வச்சு நான் கையெடுக்கிறேன். சரி சரி, இது கல்லு. சரி, இந்த கல்ல சரி காலையில இப்படி கிணத்துல போடுறேன். சரி, தண்ணி இருக்கிற கிணத்துல போடுறேன். அந்த கல்லு யாசாமி முழுகுது.
அது வெயிட்டா இருக்குது முழுகுது. அடிச்சுனா பல்லு கொலால மாட்டிக்கும். ஏன் நீ சாமியா? முன்னன்னா முத கேள்விக்கே விட தெரியல உனக்கு. சரி யா சாமி? ஏப்பா அந்த கல்லு எதுக்கு முழுகுது? வெயிட்னால முழுகுது கீழே. வெயிட் ஆகுது அதனால முழுகுது. அட பா சாமி உனக்கு தெரியல. முன்ன அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியல அதனால முழுகுது. மண்ட பைத்தியம். நாம தான் ரத்த உணர்வோடு இருக்கிறோம். நாம ரத்த உணர்வோடு இருக்கிறோம். காலு கை இருக்குது நீஞ்சுவோம். அதுக்கு என்னடா இருக்குது மண்டை? நாம தான் ரத்த உணர்வோட சத்தோட இருக்கிறோம். அது இதே குழந்தை கூட ஒரு கல் எடுக்கட்டும், அது வெயிட் தானே அதோட சத்து. ஏன் நீச்சல் அடிக்கல? கை கால் நமக்கு இருக்குது, அது கை காலுக்குதா? ஏன் நீ வைக்க வேண்டியதானே? யாரு நீ? தம்பி அதை விட்டு அந்த கல்லுக்கு நாம கை கால் வச்சா நாம வீடு கட்ட முடியாது. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு அடியில நம்ம அந்த கல்லை உடைக்கவும் முடியாது. ஜலம் மருந்துவதற்கு நாம கிணறே நோண்ட முடியாது. அத கூட விட்டுரு. இப்ப ஒரு தோசை சொல்லு. சரி சொல்லு சொல்லு. அசாதப்படுத்துங்கிற தோசை. அந்த தோசைய நாம ஏன் திருப்பி போடுறோம்? கண்ணே அந்த தோசைய திருப்பி போடுறது மேல் தோசை வேவணும். மாவா இருந்தா வயிற்று வலி குடிச்சுக்கணும். அதை திருப்பி போடுறோம். அதனாலதான் வேவிக்கிறோம். ஏயா நீங்களா தான் பேசுறீங்களா இல்ல எப்படி? பேசுறான் நேரம். ஓ அந்த தோசையை திருப்பி போடுறதா இன்னொரு பக்கம் வேவணும்னு சொல்லி. ஆமா 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 ஆமா. இல்ல முன்ன அந்த தோசை நம்ம திருப்பி போடலன்னா சரி. ஏன்னா அந்த தோசையால திரும்ப முடியாது, நம்ம திருப்பி போடுறோம். உனக்கு அறிவு எங்கே இருக்குது? அதெல்லாம் விட்டுருச்சாமி. சரி இவ்வளவு இதெல்லாம் பழைய காமெடி. ஆமா ஆமா. இத விட்டு இரு வரேன். கொண்டாடா பாடா பாடா பொறுக்கிட்டே இருக்கிறேன் நான் பொறுக்கி. இது என்னது? இதுதான் செத்த. என்ன சருவுடா சருவுடா. அப்படி நினைக்காத. இது ஒரு 10 குச்சி. சரி இது 10 குச்சி. ஆமா ஆமா. இப்ப இந்த கோயில்ல ஒருத்தர் இருக்கிறாரு. சரி யாரு? பூசாரி. பூசாரி. இந்த பூசாரி இருக்கிறாரு. ஆமா. இந்த பூசாரி 10 குச்சி பத்த வச்சு சரி அந்த சாமி முகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் இப்படி வாயில மந்திரம் சொல்றான்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த வாயில முனவிக்கிட்ட இப்படி கொண்டு போவார் பாரு சாமி மூஞ்சிட்ட. சரி அது சாமி கிட்ட என்ன சொல்றாரு கரெக்டா சொல்லு. தம்பி சொல்லலாம் நீ கொண்டு போடுவ. ஏய் சாமி கிட்ட 10 வச்ச பொருத்தி சுக்லாம்பரதனம் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசண்ட வதனே என்று சொல்லி அந்த பகவான நேத்திரம் செய்யணும். அப்பதான் நம்ம கிட்ட பிரசண்டம் ஆவாரு. நம்ம கிட்ட ஏன் தெரியுமா? கோபம் பாவம் அவருக்கு அதிகமா இருக்கும். ஏன்னு கேளு. நாம ஏதாவது ஒரு தெரியாத தவறுகள் ஒண்ணு செய்வோம். அந்த தவறை மன்னிப்பதற்காக அந்த பகவான்கிட்ட பத்தி வச்ச பொருத்தி அந்த சுக்லாமிரதனம் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசண்ட வதனே நமஸ்தே என்று சொன்னா நான் உன்னுடைய பாதத்தை நான் படுகிறேன் என்கின்ற அர்த்தத்துக்கு அந்த வார்த்தை சொன்னோம்னா பகவான் சொல்றது பாத்தியா? என்னடா பூசாரி மந்திரம் சொல்றானா? ஆமா. சுக்லா வரணும். ஆமா. வசந்தா வரணும். வசந்தா வீட்டுக்காரு வரணும். அவங்க பிள்ளைங்க குட்டிக்கும் வரணும். அப்படியே சொல்றாரு. அந்த மந்திரமான சொல்றதில்ல. என்ன சொல்றாரு? சாமி கோச்சிக்காதீங்க யாருமே. பூஜாரி என்ன சொல்றாரு? என்னன்றா பூஜாரி கிட்ட முஸ்லிமா சொல்லி கோவிச்சுக்காதுன்னு சாமி பூசாரி 10 குச்சி பத்த வச்சு என்ன தெரியுமா சொல்றாரு? என்னன்னு? சாமி தேங்காய் பழம் கேட்டி நான் சுட்டு போடுவேன். தேங்காய் பழம் கேட்டி நான் சுட்டு போடுவேன். என்ன கிட்ட கேட்காத சுட்டு போடுவேன். என்ன கிட்ட கேட்டுக்காக சுட்டு போடுவேன் அப்படிங்கிறாரு. அதுதான் சொல்றாரு. ஆமா. இன்னொரு விஷயம் இது. என்ன? இந்த பெல் ஆடுறாங்கல்ல, ஆமா மணி மணி. ஆமா. அந்த மணி என்ன சொல்லி ஆடுறாங்க சொல்லு. எதுக்கு ஆடுறாங்க தெரியுமா? சொல்லு. அந்த சாமி தம்பி எல்லாருமே ஒரு மாநில ஜென்மத்துல மனுஷனா இருக்கிறவங்க வீட்டுல இருப்பாங்க. ஒரு நேரம் காட்டுக்கு போவாங்க, ஒரு நேரம் வெளியில போவாங்க. அவங்க அந்த அரண்மனையில வந்து உள்ள போதும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யறோம். நீ வந்து அந்த தலைமை பிடிச்சு வச்சிருக்கிறதையும் பழந்தாங்காய் வைத்து படைக்கிறோம். உனக்கு மலர்கள் எல்லாம் மேல போட்டு உனக்கு நல்லது செய்யறோம். நீ இதை வந்து கண்டு தரிசித்து இந்த வைத்திருக்கக்கூடிய படைத்தது அனைத்தும் சாதத்தை சாப்பிட்டு விட்டு பிறகு நீங்க காட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி செய்வதற்காகத்தான் அந்த சாமிக்கு பூஜை பண்றது. அப்ப நீ சொல்றத பார்த்தா எல்லாரும் வாங்க அருள் பெற்று போங்க. ஆமா எல்லாரும் வாங்க அருள் பெற்று போங்க. அப்படி சொன்னா நீ நினைக்கிற. ஆமா ஆமா. அது பொய். என்ன? நான் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னு தான் சொல்றாங்க. பூஜை என்ன சொல்றாங்க? என்ன சொல்றான்? காஜு குடுக்குறவங்க இங்க வாங்க, காஜு குடுக்காதீங்களா இப்படியே போங்க. காஜு குடுக்குறீங்களா இங்க வாங்க, காஜு குடுக்குறீங்களா இப்படியே போங்க. இல்ல நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். இவன் பத்தியா என்ன சொல்றானோ? பூஜாரி என்ன சிரிக்கிறாருடா? டேய் அதான் டேய்
நானும் ஒரு தெய்வத்துக்கு பணிவிட வேலை செய்யறவன். அப்படியெல்லாம் இல்ல. 5 பஞ்சபூதத்தையும் நினைத்து காட்டிலே இருக்கக்கூடிய தெய்வம் நான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று மணி யோசை இருந்தாலும் இருக்கட்டும். மணி 3 மணி ஆயிடுச்சு. சரி, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நான் யாரு? கண்ணன், மணிவண்ணன், நந்தன், முகுந்தன், கோவிந்தன், கோபாலன், பர்த்தசாரதி, மதிசூதனன், மாதவன், ஸ்ரீமந்த கண்ணன் நானே. ஏன்டா என்னாச்சு? யாஜாமி. ஏப்பா உங்க பேர் தான் ஜீமன் நாராயணா? ஆமா. யாஜாமி, நானே எத்தனையோ டைம் பார்த்துட்டேன். சரி, இந்த அங்க வழியில மட்டும் 3 லிட்டர் ஊத்துறேன். ஏன் பைப்பூர்ல 1.5 லிட்டர் மட்டும் ஊத்துறேன்? தம்பி, அது அவங்களுடைய நேரம். நீ தானே சீமன கடை நாராயணன்? இல்லையா, ஸ்ரீமந்த நாராயணன். சரி சரி. அப்படி என்னுடைய பேர் கண்ணன், மணிவண்ணன், நந்தன், முருந்தன், கோவிந்தன், கோபாலன், பரதசாரதி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பேரோ கண்ணன். சாமி, உங்க பேர் கண்ணன் சொல்றீங்களே? ஆமா ஆமா. இந்த கண்ணனை கண்ணி பெற்ற தாயாருங்க. கண்ணி பெறுவதற்கு முன்பதாக திரையுதா துபாபுரி கலியுகம், யுகம் என்பது 4, யுகம் என்பது 4 யுகத்துல உலகத்திலே படைக்கக்கூடிய வேலை, உலகத்துல படைக்கக்கூடிய வேலை 3 பேரு. யாரு? மாதவா, கைலமலையிலே ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானாகப்பட்டவர் படியளக்கக்கூடிய வேலை, பிரம்மாவுக்கு பிண்ட முடிக்கக்கூடிய வேலை. ஆனால் எனக்கு என்ன வேலை தெரியுமா? அழிக்கக்கூடிய வேலை, அதர்மத்தை அழிப்பது தங்களுடைய வேலை. ஓஹோ, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது தங்களுடைய கடமை. அப்படி இருந்தாலும் நான் இப்படி வாழ்ந்திருந்தாலும், நான் அப்படி கண்ணனாக பிறந்திருந்தாலும், நான் திரையுதா யுகத்துல அவதாரங்கள் 10 அவதாரங்கள் எடுத்தவன். ஏண்டா சொல்றீங்க? ஆமா ஆமா. அது என்னென்ன அவதாரம் தெரியுமா? எதற்காக நான் எடுத்தேன் மாதவா? அந்த அவதாரங்கள் 10 அவதாரங்கள் 10 அவதாரமும் எதற்காக எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் எடுத்தது. எதற்காக? உலகத்திலே பிரசைகள் அதிகம். உலகத்துல பிரசைகள் அதிகம். அப்படி என்றால் மிருக ஜாதிகளும் இருக்கக்கூடிய மாநில ஜென்மத்தில் மனிதராக இருக்கக்கூடியவங்க அதிகமா ஆகி போயிட்டாங்க. அந்த சமயத்துல அமராவதி பொன்னுலோகத்துல தேவ இந்திரலோகத்துல தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருந்தோம். சத்தம் போடக்கூடாது, எந்திரிச்சு போட வீட்டுக்கு. அப்படி தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவர் மீட்டிங் போட்டோம். போடும்போது அப்ப யார் வந்தா தெரியுமா? திரையுதா யுகத்துல நான் பார்க்கடலே பாம்பிட மேல் 2011 வருடம் படுத்திருந்தேன். வரிச்சுடுதாமா. அப்படி 2011 வருடம் பாட்கடலிலே பாம்பிட மேல் பள்ளி கொண்டிருந்தேன். உலகத்தை படைப்பதற்காக நான் எடுத்தது தசாவதார 10 சொன்னேன். மச்சம், கூர்மம், வராகம், வாமனம். ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? ஏன்னா ஊர் பொதுமக்களே நினைக்கிறாங்க, சரி இந்த ஸ்ரீமந்த கண்ணை மச்சம் மச்சம் சொல்றாங்களே, அந்த மச்சம் உடம்புல இருக்கக்கூடிய மச்சமா? அது என்ன மச்சம்? அந்த மச்சம் தான் வந்து உடம்புல வந்து உட்கார்ந்துதான் நினைக்கிறாங்க. மச்சம் என்றால் என்ன? ஐயா, இரவிலும் பகலிலும் தூங்காத ஜீவன், இரவும் பகலும் தூங்காத நீரிலே நீந்தி இருக்கக்கூடிய மீன் என்று சொல்லக்கூடிய தான் மச்சம். இப்பேற்பட்ட கடவுள். ஆமா, இப்பேற்பட்ட கடவுள். சரி, ஸ்ரீமந்த கண்ணை ஆமா, ஏன் அந்த
சோ அண்ணா இப்பேற்பட்ட கடவுளாகப்பட்டவர் நீங்க சரி ஏன் மீன் அவதாரம் எடுக்க வேண்டும்? எதற்காக தெரியுமா ஆ. ஐயா உலகத்திலே ஆ, சோமுகா சூரன் என்று ஆ. தேவர்களுக்கு முன்பதாக ஆ. நான் தான் வல்லவன் என்று வையகத்தில் பேசிக் கொண்டிருந்தான் யாரு? சோமகாசூரன். சோமுகா சூரன் ஆ. அவன் எங்க கோட்டை கட்டிக்கிறான்? எங்க? அப்படி ஒரு பார்க்கடலிலே நுழைந்து ஆ. அவன் பார்க்கடலில் இருந்தான். யாரு? சோமுகா சூரன். எப்படி வரம் பெற்றவன்? அவன் எப்படி தெரியுமா? ஆ. யாருமே என்ன தண்ணி ஒதுங்கி விட்டு ஆ. ஒரு இரவிலும் பகலிலும் தூங்காத ஜீவன் என்னை மடிக்க வேணும். ஓஹோ, யாருமே என்ன மடிக்க முடியாது என்று வர இரவிலையும் தூங்க கூடாது, பகலிலும் தூங்க கூடாது. தூங்கக்கூடாது. அப்பேற்பட்ட மிருகம் தான் கொள்ளணும். மிருகம் தான் கொள்ளணும் என்று சொல்லி ஆ. அந்த சோமுகா சூரன் ஆகப்பட்ட வரத்தை பெற்றான். ஆ, வரத்தை பெற்று ஆ. அந்த பார்க்கடலிலே நுழைந்து கொண்டு ஆ. கடலோட கடலாக ஆ. அவன் கோட்டை கட்டி அமர்ந்திருந்தான். ஆ. ஒரு நாள் ஒரு தினத்துல அமராவதி பொன்னுலோகத்துல ஆ. பிரம்மாவிடத்திலே படைக்கக்கூடிய வேலையை கொடுத்து சுருதி என்கின்ற ஒரு புக்கை வைத்து ஆ. அங்க இருந்தாங்க. ஒரு நாள் நித்திரையாக படுத்து தூங்கிட்டு தலைமாட்டுல சுருதி என்கின்ற புக்கை வைத்து படுத்து உறங்கினார் ஆறு பிரம்மா. சரி, படுத்து உறங்க தருவாயில இவன் தான் படைக்கணுமா, நாம படைச்சா படைக்க கூடாதா? அப்படி என்று சோமுகா சூரன் ஆகப்பட்டவன் இரவோடு இரவாக சென்று அந்த பிரம்மா தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தலைமாட்டுல வச்சிருக்கிற சுருதி புக்கை திருடி சென்று ஓடிவிட்டான் சோமுகா சூரன். யாரு? பார்க்கடலில் நுழைஞ்சான். நான்கு வேதத்தை. ஆமா, 4 வேதத்தை திருடி சென்று சோமுகா சூரன் பார்க்கடலில் நுழைந்தான். ஆ. அதை மீட்பதற்காக ஆ. தேவலோகத்துல எல்லாரும் இடத்துலயும் சொன்னாங்க. யாரு? ஆ. அந்த கைலமலை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் ஆ. இன்னும் பிரம்மா அனைவர்களுமே இருந்தாங்க. யாருகிட்டையும் சொன்னாங்க, யாருமே எதுவும் சொல்லல. நான் மட்டும் அந்த சபையில எழுந்து ஐயா இந்த சுருதி புக்கை நான் மீட்டு தருகிறேன் அப்படி என்று நான் சொல்லிய உடனே பிரம்மாவிடம் இருக்கக்கூடிய சுருதி புக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்ல. ஆமா. அப்படி என்று ஆ. மச்சம் ஆ. மச்சம்னா என்ன? மீன். இரவிலும் தூங்காத பகலிலும் தூங்காத ஜீவனாக உருவத்தை மாட்டி பார்க்கடலிலே நுழைந்து. அதுலயே ஒரு சந்தேகம். என்னோட சந்தேகம்? ஏங்க, ஒரு மனிதனாக பிறந்தா தூங்குறோம். ஆமா. ஒரு மிருகமாக பிறந்தாலும் தூங்குறோம். ஆமா. ஒரு பூனையா பிறந்தாலும் தூங்குறோம். தூங்குறோம். ஒரு நாயா பிறந்தாலும் தூங்குறோம். தூங்குறோம். ஏன் இந்த மச்சம் என்ற சொல்லக்கூடிய மீன் மட்டும் தூங்காதுன்னு சொல்றீங்க? ஆமா. அது ஏன் தூங்காது? தம்பி, ஆ. தூங்கினா அதனுடைய உயிர் போயிடும். இமை மூடினா அது செத்து போயிடும். ஏனென்றால் ஆமா. மச்சம் என்ற சொல்ல மீனுக்கு ஆமா. கண் இமை கிடையாது. இமை கிடையாது. இமைக்கு இருந்தால் தூங்கிடும். தூங்கிடும். ஆ. கண்ணுக்கு ஆ. நம்மள போல மயக்கமே கிடையாது அதுக்கு. ஆமா. அதனால ஆ. அதுக்கு வகுத்துக்கு திங்கறதுக்கும் ஆதாரத்துக்கு வெளியே போறதுக்கும் சரியா இருக்கும். வயிறு ரொம்ப சாப்பிட்டு அதுவும் தூங்கி செத்து போயிடும். ஆனா வயிறு ரொம்ப சாப்பிடறதில்ல. கண்ணிலே இமை கிடையாது. அப்படி இருக்கும் தருவாயில் நான் மச்ச அவதாரம் எடுத்து அந்த சோமுகா சூரன் பார்க்கடலில் குதித்து அந்த பார்க்கடலிலே நான் உருவத்தை மாட்டி சோமுகா சூரனை மடித்து சுரதி புக்கை மீட்டு வந்து பெருமாவிடம் கொடுத்தேன். எங்க தெரியுமா நான் கத்துக்கிட்டேன்? எங்க? ஏன்னா ஒரு இடத்துல போகல சரியான பொடி ஞாயிற்றுக்கிழமை. டேய், நேராவது அதெல்லாம் அப்புறமே இருந்த போதிலும் ஒரு கருத்து நாளைக்கு என்ன பண்ணேன், ஒரு பெரியவன் அந்த அப்பா ஓட்டம் அந்த அப்பா என்ன பண்ணாரு, கரெக்டா நானும் கறிக்கடைக்கு போயிட்டு இருந்தேன். ஏப்பா என்னப்பா ஊர்ல போறமா, டேய் உங்க ஊர்ல இது சொல்லிவிடுறேன், என்னப்பா குழம்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்க ஊர்ல என்னடா குழம்பு கேட்டாரு, எங்க ஊர்ல ஆடு கறி குழம்பு பண்ணேன். சரி. அப்ப அந்த பெரியமனு சொன்னாரு, என்னன்னு சொன்னா தெரியுமா? என்னன்னு? கண்ணு கண்ணே, உங்க ஊர்ல கறி குழம்பு, எங்க ஊர்ல பகவான் குழம்பு பண்ணாரு. ஆமா. சரி, அது என்னப்பா அர்த்தம் கேட்கல. அந்த பெரியமனு சொன்னாரு, அப்பதான் மீன் குழம்புன்னு சொன்னாரு. தம்பி, மீனாக வரது யாரு? பகவான். தம்பி, அது மட்டுமல்ல, நான் பேசினா 5 ராத்திரி பேசுவேன். அவருடைய அவதாரத்தை 5 ராத்திரி இரவும் பகலும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கூட ஈடு கேட்க முடியாது. ஆமா. ஆனால் இருந்த போதிலும் திரையதா துபாபுரி கலியுகத்துல துபாபுரி யுகத்துல நான் கண்ணனாக பிறந்திருந்தால் என்ன நம்பியவர் யாரு? என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து விட்ட என் தாய் தந்தை யாரு?